ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் 65 ரொம்ப ருசியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு திட்டமாக சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா அடிச்சுக்குங்க. இந்த முட்டை அந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா நம்ம அடிச்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீர் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. இதெல்லாமே நல்லா வந்து அடிச்சுக்கலாம். நம்ம அந்த முட்டையிலே நல்லா நம்ம அடிச்சிடணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1/4 கிலோ சிக்கன் போட்டுக்கிறேன். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு லெக் பீஸும் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1/4 கிலோவுக்கு தகுந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து நல்லா ஒரு சின்ன ஸ்பூனால் நல்லா 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கோபுரமாக 2 ஸ்பூனும் ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிரும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிர் வந்து அப்படியே சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஜூஸியாக நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம வந்து ஊறினா தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறி இருக்கும். நல்லா வந்து நீங்கள் பிசைஞ்சு கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது இந்த மாதிரி ஊறணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 1.5 கிலோ சிக்கன் எடுத்தேன். அதில் வந்து 1/4 கிலோ மட்டும் இந்த மாதிரி ஃப்ரைக்கு ரெடி பண்ணிவிட்டு மீதி அப்படியே குழம்பு மாதிரி செஞ்சுருவேன். இதை பாருங்கள், ஊறிடுச்சு. 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வானலில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானோடனே ஃபஸ்ட்டு அந்த லெக் பீஸை போட்டு வறுத்து எடுத்துருவோம். ஏன்னா அது பெரிய பீஸ் இல்லையா, அது ஃப்ரீயாக வந்து வேகணும். அதுக்காக தான் இந்த பாருங்கள், நல்லா அப்படியே பொரிச்சு எடுத்துருவோம். நம்ம அந்த கலரும் பாருங்கள் எப்படி மாறி நல்லா வந்திருக்கு பாருங்கள். கம கமன்னு நம்மளுடைய வந்து லெக் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி போன்லெஸ் சிக்கனாக தான் சின்ன சின்ன பீஸாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை செய்யும் போது. ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அதையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம வறுக்கும் போதே கடகடனும் காலி ஆகிடும். ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம சிக்கன் 65 எப்படி போடுறதுன்ற மெத்தடும் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும். இந்த மெத்தட் ஒன்று டக்குன்னு செஞ்சிடலாம். இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடிய மெத்தட் தான் இந்த ஃப்ரையு. இதை பாருங்கள், அப்படியே ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ்லாம் அடங்கணும் பாருங்கள். அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லா வந்து வெந்துருச்சு அப்படின்னு. இப்போ வந்து 2 கொத்து கருவேப்பிலையும் அப்படியே போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இப்படி நம்ம கருவேப்பிலை போடும்போது இன்னும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அப்படியே நான் வந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய்லாம் இல்லாமல் வடிகட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் குழம்பு வந்து பண்ணியிருக்கேன், ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் நான் வந்து இதை தொட்டுக்க மாதிரி செய்கிறேன் பசங்களுக்கு. இதை பாருங்கள், வறுத்துட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம கமன் வாசனையாக நம்மளுடைய ருசியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே ஒரு அளவோட செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். ரைஸும் செய்துட்டேன், குழம்பும் வச்சுட்டேன். லாஸ்ட்டில் தான் நான் வந்து இந்த சிக்கன் 65 செஞ்சேன். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.